ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து அக்கா வீட்டு கொல்லைக்கு நம்ம புல் பிடுங்க தான் போக போகிறோம். இன்றைக்கி அக்கா வீட்டு கொல்லையில் வந்து 2-3 பேர் வேலை செய்கிறாங்க. அங்கே போயிட்டு அக்கா வீட்டு தோட்டத்தை பார்த்துட்டு அங்கே என்னென்ன இருக்குது என்னென்னு பார்த்துட்டு அவங்களோட புல் பிடுங்கிட்டு நம்ம வந்துடலாம். அக்கா வீட்டு கொல்லை வந்து நம்ம வீட்டுக்கு எதுக்கே தான் இருக்குது. வாங்க போயிட்டு பங்களா அப்படியே திரும்பினோம்னா தோட்டம் வாங்க போகலாம். உள்ளே வந்து நாங்கள் மெயினாக போகிறது சோளம்லாம் நிறைய காய்ச்சிருக்கு. சோளம், வெண்டி, கத்திரி, கொத்தவரங்காய். உட்காந்து அதுவும் அங்கேருந்து பிடிங்கிட்டு வருவாங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. பிள்ளை பாரு சொல்ல ஆமாம் பாரு உட்காந்து அறுப்பா இருக்கிற மாதிரியா இருக்கணும். நம்ம வந்து பனமனை சுட்டு சாப்பிட்டோம்ல, இங்கே தான். மூடிட்டாங்களோ? சாத்தி விட்டுரு. எதுக்கு நீ கோவப்படுற? சண்டை போடு. வீடியோ எடுக்கிறப்ப எங்க வீட்டுக்கார வீடியோல மாட்டி விடு. தம்பி ஒரு நாளைக்கு நீ பச்சை விட்டுற அண்ணன் மட்டும் பிரச்சனை இல்லை. ஓ, இது இந்த பிள்ளை தான் கொடுக்குறது. மாடு நல்லா திங்க. சரி, அறுத்து விட்டு அப்படியே அது பண்ணா எடுக்க முடியாதாச்சு. அப்படியா? அறுக்கிற மாதிரி என்ன பணக்கட்டை இப்படி போட்டிருக்கு? தனியாக எடுத்து போக வேண்டியது. கீழே இறங்கிடும். கலங்கு விட்டாக்கா முழுசா வச்சாலும் கீழே இறங்கிடும். இந்த பாருங்க அப்படியே மண்ணில் போயிடும். அது அடியில் போயிடுமாக்கா. பொறுக்கி போட்டாலே போதும். ஆமா, அது இந்த மண்ணுக்கு சும்மா இருந்தாலே அது கத்திரிக்காய். ஆமா, செடி நல்லா பெருசு பெருசா இருக்கு. நீங்க பிள்ளை கொடுக்குறீங்க. இதை கொஞ்சம் குட்டியா இருக்கிறப்ப பிடிக்கிறதா கொஞ்சம் அவங்களுக்கு வேலையாட்கள். வயல் வேலை நடந்துகிட்டு இருந்ததுல யார் இந்த வேலைக்கு இப்ப வருவா? சோழியெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் இந்த வேலை ஆரம்பிக்கணும். இப்ப ரெட்டிப்பு சம்பளமா கொடுக்கணும் அக்காவோடு. இல்ல ரெட்டிப்பு சம்பளம் இல்லடா, அது எது சோழியில போய்ட்டு ஒரு வேலை காணுக்கு காணு பறிச்சு விட்டு. இப்ப என்ன இது நல்ல இதுதான் கரெக்டா இருக்கும். சின்னதுலயே கொடுக்கணும், மறுபடியும் மாசம் பிடிக்கிட்டு கொடுக்கணும். பிரச்சனை இல்லை. திரும்ப அது வேற இருக்குல்ல கீழே. கத்திரி செடினா இன்னும் பூ வைக்கல. கத்திரி அது மண்ணு கொஞ்சம் கொலப்பா இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் விரிசலா இருக்கும் போல, அதனாலதான் இங்கெல்லாம் அப்படியே குட்டியாவே இருக்கு பாருங்க செடி. அந்த பெரிய கத்திரிக்காய் போய் பாருங்க. நம்ம அக்கா வீட்டு கொல்லைக்கு வந்தாச்சு. அக்கா வீட்டு கொல்லையெல்லாம் புல்லு பிடிங்கிட்டு இருக்காங்க. வாங்க, நிறைய செடியெல்லாம் இருக்கு, போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க. மாட்டுக்கா புல்ல இருக்கிறீங்க. இந்த கொடி, இந்த கொடி பாவக்காய், காட்டு பாவக்காய் தானேக்கா? அது கொடி பாவக்காய் தான். கொடி பாவக்காய், நாட்டு பாவக்காய் தெரியும். அதை பிடுங்கி விட்டுறாதீங்க அந்த செடியா பண்ணா. அதை பிடுங்க போறீங்களா? அதை வச்சு என்ன பண்ண போறப்போ? அந்த பாவக்காய் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது தெரியுமா?
இந்த அதை பிடுங்காதக்கா. அது நல்லதுதாக்கா, அப்பப்போ செஞ்சுக்கலாம். செருப்புடையே வரனால செருப்போட தான் வரணும். சொல்லு பாருங்க, கொத்தவரங்காய் நேற்று தான் அக்கா வீட்டில் கொத்தவரங்காய் எல்லாம் பறிச்சாங்க. நிறைய இருக்குதா அதுலேயுமே அடியில். பறிக்கணும்ண்ணா. நல்லா இருக்கு. நல்லா இந்த மண்ணுக்கு நல்லா இதாக இருக்கு. மழை வேற பெஞ்சிருக்கா. பிடிச்சிருக்கு, சூப்பராக பிடிச்சிருக்கு. இதை எடுத்து பார்ப்போம். அதை இன்னும் கொத்து வரல, இதில் வரல. இதில் உளுந்து தெளிச்சிருக்கதே இருக்கு. கொஞ்சம் இது சூப்பராக கொத்த வரங்க காய்ச்சிருக்கு. முத்தலாம் தான் பறிச்சிரு. அப்படியே முத்தலாம் தான் பறிச்சிரு. முத்தலாம் தான் பறிச்சிரு. ஆனா அந்த சீசன் இல்லைங்கிறப்ப அது சரியா இது பண்ணல. பறக்கா வெண்டைக்காய் கொத்தவரங்காய் ரெண்டு வந்துட்டு முத்தி இருந்ததுன்னா பறிச்சிக்கலாம். நேத்தி அக்கா பறிச்சுட்டாங்களாமா. இதில் முத்தி இருந்ததுன்னா பறிப்போம். ஃப்ரெஷ்ஷாக அதான் தான் இருக்கு. அங்கே போ, அங்கே போ, பறிக்காதல பறிச்சு. முள்ளங்கி வந்துருமா? வருது பாருங்க. இங்கே பாருங்க முள்ளங்கி. எங்கள் ஊர் மண்ணுக்கு முள்ளங்கி பிடிக்குதே. நாங்கள் போட்டிருக்கோம், இப்போ தான் துளுத்து லேசாக வந்திருக்கு. பாருங்க முள்ளங்கி நல்லா வந்து பெருசாக இருக்குது. பிடுங்கும். ஏக்கா மேலே எனக்கா இருக்கு. இங்கே இருங்களேன். முள்ளங்கி ஃபஸ்ட்டாக பிடிக்கிட்டோம் எங்கள் ஊர்லேயும். கொடைக்கானல் ஊட்டி சைடு தானே அக்கா. இங்கே இருங்க சித்தி, இங்கே இருங்க. முள்ளங்கி பெருக்கணும். மழை பெய்யல. சூப்பர். ஆனால் சும்மா மண்ணுக்குள்ள அப்படியே தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமா இல்லை மாமா? பெருசாக இருக்கான்னு பாரு. எந்த இடத்துல ஒரு வாரம் எத்தனை ஒரு விதை வச்சுக்கலாம்? 2 விதையா? ஐயோ நாங்கள் 4 கொடுக்கணும். கொடுங்கடி பாப்பா. இந்த பெருசாக இருக்குது. அடுத்த கொடுங்க. கிட்ட காமி கிட்ட. இக்கா சும்மா அப்படியே லேசா கையை வச்சாலும் மேலே வந்துடுது. எப்படின்னா இந்த குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. நான் போட்டிருக்கேன். நானும் இந்த வருஷம் தான் போடுவேன். இப்போதான் நான் புதுசே போட்டேன். நல்லா இருக்கு. இங்கே இருக்க முள்ளங்கி. எங்கள் ஊரில் முள்ளங்கி. இந்த இதையோட ஒரு குழம்பு. இதுதான் எல்லாம் முக்கியம். ஆசையா வேற இருக்கா முள்ளங்கி. அந்த இருக்கு பாரு, அந்த இருக்கு பாருங்க. தண்ணி இந்த இருக்கு. இது இல்லையா? இது கிடையாது. இது என்ன? இது வந்து ஒரு காட்டு மாதிரி. இது வந்து கொளஞ்சி. இது சூப்பரா இருக்கும்மா. சோளம் அப்படி வந்துருக்கு. அந்த ஆனா நம்ம ஊர்ல சோளம்லாம் அவ்வளவு போட்டது இல்ல. உள்ள செடி உங்களுக்கு நல்லா தெரியுதுங்க. எங்க ஊர்ல வந்து செடியை நாங்க பார்த்தது கூட கிடையாது. இதா இருக்கா? இதா இது இல்ல சித்தி. அந்த முட்டுல இருக்கு பாருங்க சின்னதா. வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பெஞ்ச சோளம் இருக்கு. அதை பறிச்சு தின்னு பார்ப்பேன் என்னமா இருக்குன்னு பார்ப்பேன். பச்சையா வந்து அக்கா வீட்டு கொல்லை மாதிரி நல்லா வளர்ந்து பார்த்ததில்ல. சோளம்லாம் நம்ம முருகனுக்கு பெருசா பார்த்தோம். முன்னாடி போட்டு வந்தது தான். இப்போ போடல யாரும் மனங்காட்டல. ஆனா இந்த சைடு சரி அப்படியே பறிங்க. அதுல அந்த இருக்கு பாருங்க. அந்த அதுல பறிச்சுட்டாங்க அப்படியே. சித்தி இந்த அதனால தான் அது பறிச்சு. சும்மா பிஞ்சு தானே அது. சவுண்ட் பறிங்க அப்படியே. இப்போதான் அன்னமே பிடிக்குது. பூச்சி போயிடாது அதில் போகாது. இப்போ வந்து இதை அன்னம் பிடிச்ச பிறகு இந்த இதில் எடுத்து இதில் சுற்றி கட்டினா தான் எலி எதுவும் பிராந்தடிக்காமல் இருக்கும். அடுத்த வேலை இருக்குது எங்களுக்கு. ஓ அந்த தாளை கட்டணுமா? என்ன செய்யறது? அப்போ எங்கே விளையாட ஒன்னே ஒன்று ஒடிச்சு ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஒடிச்சிட்டீங்களா? ஒன்று ஒடிச்சு பார்ப்போமா?
முடிச்சு பார்த்து தின்னு தான் பார்ப்போமே. இந்த ஓரத்தில் மட்டும் இதாக நல்லா முளைச்சிருக்கா, அங்கெல்லாம் இதாக மண்ணு வாக அப்படிப்பா. இவ்வளோ பெருசாக இருக்கு, ஆனால் அன்னம் பிடிக்கல பாருங்க. அப்படியே சாப்பிடலாம், அப்படியே அந்த இதோடய சாப்பிடலாம், கூட்டு பண்ணியும் சாப்பிடலாம். ஆமாம், கூட்டு சூப்பராக தான் இருக்கும். இன்னும் கலரே வரல. ஆனால் இது சாப்பிட்டா நல்லா இருக்குமா? பால் மாதிரி இருக்கும். கட்டை வச்சிருச்சு. அருமையா இருக்கு. நல்லா இருக்குப்பா. இனிப்பா. ஐயோ, சின்ன பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இனிப்பா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இனிப்பா இருக்கு. சண்டை கொல்ல வேலை தான். எங்க பால் குடிச்சிருக்கா? பால் குடிக்கலாம். அதானே நோம்பு போச்சு. நானே பிறகு இந்த இருக்கு பாரு, அப்படியே அப்படியே சுற்றி விட வேண்டியதான். சுற்றி விடணும், இல்லைன்னா எல்லாம் ஓட்ட போட்டு விட்டுரு கிளி. அங்கே உள்ளே போனாங்கன்னா கீழே பார்த்துக்கோங்க, காலை கீழே இதை தின்னு விட்டு உள்ளடி போட்டுறானே, ஏன்னா கொள்ளக்கார பார்த்துருவாரு. சாப்பிட்டுட்டு இதுக்குள்ள போட்டு வெளியில போட்டா கொள்ளக்காரவங்க பார்த்துருவாங்க. வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? அவர்தான் எல்லா வீடியோ பார்க்குறாங்களே. கொள்ள நம்ம கொள்ளதான், நம்ம ஒன்று பிச்சுங்கிறதுனால ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம தின்னுட்டு மிச்சம் தான். கட்டையும் சாப்பிடலாமா? அதனால இனிப்பாக தான் இருக்கும். கட்டி விட்டணும். என்ன பக்கத்துலேருந்து அடிங்க அந்த மாட்டுக்கு போகிற தெருவுக்குள்ள போற இடத்துல ஒரு செடி இப்போ காஞ்சு போயிருக்குல்ல, நிறைய இருக்குடா. அதுதான் சுத்திது. கரைச்சி இயற்கையாக அவர் செடி இங்க பாருங்க, இதுதான் எங்க அண்ணன் பெரிய அண்ணன் முண்டாட்டி அழகு. அப்படியே நாங்க வந்து லெஸ்மாங்குடியில இருந்து அப்படியே வேனில ஏத்திட்டு வந்தோம். வந்து ஃபுல்லா படாத பாடு கஷ்டப்படுறான். கடவுளே, இப்படிதான் எடுத்துக்கிட்டு கிண்டல் பண்றாங்க. அண்ணியை கிண்டல் பண்ற அத்தை பார்த்தீங்களா இல்லையா? எல்லாரையும் வெளில தான் ஏற்றிட்டு வந்தாங்க. நான் வீடியோவில் வந்துட்டு வனிதாக்கா செல்வி அக்கான்னு சொல்லுவேன்ல, அவங்க செல்வி அக்கா, இவங்க நம்ம வனிதாக்கா. வாங்க. இது மனசாரி பாருங்களேன், இது ஜாலியாக எதனாலும் மிதிக்கலாம் போகலாம். நம்ம வாட்டில் எப்படினாலும் உட்காந்து இப்படிதான் பர்ஃபெக்டாக வேலை செய்யணும்ல, உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு கூட வேலை செய்யலாம் போல. பிள்ளை தானே பிடுங்க போகிறோம். ஆமாம், பிள்ளை பிடுங்கணும், அவ்வளோதான். இதுவும் விட்டா பழிச்ச பிள்ளையால கொண்டு விட்டுறலாம் போல இருக்கேன். இந்த இடத்துல தான்மா நல்லா வருது. போய் பாருங்க, காஞ்சா கொஞ்சம் அழுத்தம் கொடுப்போம். மேலம்பா எடுத்துக்கிட்டு மாடுனா திங்க, ஆடு வந்து கவுச்சடிக்கு திங்காது. இந்த வருஷம் ஃபுல்லாகவே பிடிங்கி போட்டுட்டு இருப்போம் மாட்டுக்கு.
சரி மாடு இருக்கிறவங்களெல்லாம் வந்து பிடுங்கிக்க சொன்னா பிடுங்கிட்டு போவாங்கல்ல. ஏம்மா இதெல்லாம் ஒரு 10 நாளா புடுங்கி போட்டுக்கிட்டு இருக்க மாட்டுக்கு. இதோ புடுங்கி கம்புறலாம். இது வந்துட்டு இங்கே யார் இருக்காங்கன்னா எங்கள் மாமனாரோட பெரியப்பா பெரியம்மா அவங்களோட சமாதி தான் இது. அப்போ வந்து இங்கே கொல்லையிலேயே மாமா அக்கா வீட்டு கொல்லையிலேயே இப்போ வச்சுருந்துருக்காங்க. இது இப்போ தான் சாமி கும்பிட்டாங்க. இது வந்து முன்னாடி இங்கே தான் பெரிய சமாதம் இருந்துச்சு. இந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிட்டு நானும் பார்த்ததில்லாமா. ஆனால் இப்போ சாமி கும்பிட்டாங்க. அப்போ நாங்கள் வர முடியலப்பா. எண்ணெயெல்லாம் இல்லாமல் இது இவங்க எப்போ எந்த மாமா நம்ம மாமாவுக்கு வந்துட்டு பெரியம்மா பெரியப்பா அவங்க அப்போ வந்து 1 2 3ஆவது ஜென்ரேஷன் அவங்க. ஆனால் இதெல்லாம் கிடைக்காது தானே. எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். இப்போ இந்த இடத்துல அவங்க இருக்காங்க. ஆனால் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க பாருங்களேன். அவங்க 2 பேரையும் அப்படியே வச்சுட்டாங்க.